பார்க்குறது நம்ம எந்தெந்த மாதிரியான தப்புகள் செஞ்சால் நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்னே நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெவலப் ஆயிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே பேண்ட் பாஸ் ஃபில்டர்னால் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் பேண்ட் பாஸ் ஃபில்டர். பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேண்டை வந்து எனக்கு எலிமினேட் பண்ணிடு, எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இதிலேருந்து எனக்கு பேண்ட் இல்லாமல் எனக்கு வேணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, நான் ரெண்டு ஸ்டீரியோ சிக்னல் தான் இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப்வூஃபர் ப்ரீ ஆம்பிளிஃபையருங்கிறது ஒன்று இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். எங்கடா இண்டக்டரை வச்சு லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டர் போட்டிருக்காங்க, இது எங்கடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். அதான் இந்த கால்குலேஷன்லாம் வந்து இது எப்படி பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக வந்து நம்ம மொபைல்லேயே போடுற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிக்னல்லாம் மாற்றுறது, ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஃபில்டர் டிசைன் பண்ணுறது அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட் வந்து நம்ம எப்படி பார்க்குறது, நம்ம எந்தெந்த மாதிரியான தப்புகள் செஞ்சால் நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆடியோவில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்னே நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டெவலப் ஆயிடலாம். இப்போ நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து இல்லாமல் ஆடியோவே கிடையாது. இந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லி பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபில்டர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஆடியோவில் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. வெறும் ஆம்பிளிஃபையர் போர்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபில்டருங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் நம்ம ஆடியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம பொதுவாகவே நம்ம வந்து ஃபில்டர்ஸ்ங்கிறதுலேயே ஒரு நேம் இருக்குது. அப்படிங்கிறது என்னென்னா ஃபில்டர் பண்ணுறது, சரிங்களா? நம்ம வந்து நம்ம ஆடியோவோட வீடியோவில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம சொல்லியிருப்போம் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஆடியோவுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ்க்குள்ளே வேலை செய்யுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நம்ம பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ வந்து லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, ஹை பாஸ் ஃபில்டர்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, பேண்ட் பாஸ் ஃபில்டர்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. நம்ம இப்படி பிரித்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆடியோவில் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பர்ட்னே நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? இது இல்லாமல் ஆடியோ ஃபீல்டில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னா என்ன? லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணும், அதுதான் உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்டர். ஹை பாஸ் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும், அதுதான் ஹை பாஸ் ஃபில்டர். அதே பேண்ட் பாஸ் ஃபில்டர்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணும், அதுக்கு பேர் தான் பேண்ட் பாஸ் ஃபில்டர். பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேண்டை வந்து எனக்கு எலிமினேட் பண்ணிடு, எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இதிலேருந்து எனக்கு பேண்ட் இல்லாமல் எனக்கு வேணும், மீதி எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லோ பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்வூஃபரில் வந்து நம்ம சப்வூஃபர் ஃபில்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த சப்வூஃபர் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 180 ஹெர்ட்ஸுக்குள்ளே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 200-500 ஹெர்ட்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணிக்கிறது. இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் எனக்கு அலோவ் பண்ணி மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு எலிமினேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது லோ பாஸ் ஃபில்டர். ஹை பாஸ் ஃபில்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் எனக்கு வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிற எனக்கு ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும்னா ஹை பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து குறிப்பிட்ட பேண்டை மட்டும் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா எதுக்குன்னா அந்த வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறக்காக, மிட் ஃப்ரீக்வன்சி கிடைக்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 500 ஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு 3 கிலோஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த கிலோஹெர்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி மட்டும் எனக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வந்து எனக்கு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம், மீதி இருக்கிற ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும் அப்படின்னா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து
ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசருங்கிற சொல்லி ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சிக்கிற ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது எக்ஸ்ட்ராவாக அதுக்கு மேலே வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 ஹெட்ஸு, 100 ஹெட்ஸு, 150 ஹெட்ஸு, 120 ஹெட்ஸு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்தந்த ஹெட்ஸில் வந்து நீங்கள் ஏற்றுனீங்க ஸ்லைடிங் டோரில் வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா, அதாவது 10 பேண்ட் ஈக்குவலைசரில் வந்து அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பேண்டு மட்டும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து 10 கிலோஹெட்ஸ் பேண்டு மட்டும் ஏற்றுனீங்கன்னா அது ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இதை யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், லோ பாஸ் ஃபில்டர் தான் உங்களுக்கு வேலை செய்யுது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு தேவையோ அந்தந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ரிசல்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஆம்பிளிஃபயர் மட்டும் வச்சு நீங்கள் ஆம்பிளிஃபயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நான் 2 ஸ்டீரியோ சிக்னல் தான் இருக்குது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப்வூஃபர் ப்ரீ ஆம்பிளிஃபயருங்கிறது ஒன்று இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் வந்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் வந்து ஃபுல்ஃபை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் இருக்குது அப்படின்னா பேஸ் ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னீங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டரை வந்து நம்ம இல்லாமல் வந்து அந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபயர் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும், பேண்ட் பாஸ் ஃபில்டர் வேணும், லோ ஃப்ரீக்வன்சி வேணும், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டரும் வேணும், ப்ளஸ் பேண்ட் பாஸ் ஃபில்டருமே உங்களுக்கு தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம 5.1 நம்ம இது பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5.1 ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆடியோவில் ஃபில்டர்ஸ் இல்லாமல் வந்து ஆடியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படின்னு இருக்குது. நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 ஃபில்டரை நம்ம பார்த்துட்டாவே பேண்ட் பாஸையும் பேண்ட் ஸ்டாப்பையும் வந்து நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அலோவ் பண்ணிவிட்டு கட் ஆஃப் பண்ணிடும். ஹை பாஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் லோவாக இருந்துட்டு பர்டிகுலர் ஹை ஃப்ரீக்வன்சி போகும்போது மட்டும் பேண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இதோட கட் ஆஃப் வந்து ஃப்ரீக்வன்சி கிராஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லோ பாஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் அலோவ் பண்ணாது. இதே ஹை பாஸ் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லோ ஃப்ரீக்வன்சி வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் ஹை ஃப்ரீக்வன்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹை மட்டும் பாஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் அண்ட் ஹை பாஸ் ஃபில்டருங்கிறது. இந்த 2 ஃபில்டரையுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே இருக்கிற பேண்ட் எல்லாமே அலோவ் பண்ணாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஃப்ரீக்வன்சிலாம் உங்களுக்கு அலோவ் பண்ணும். இதுதான் பேண்ட் ஸ்டாப்புக்கும் பேண்ட் பாஸுக்குள்ள வித்தியாசம். ஸோ பேண்ட் பாஸும் ஹை பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பாஸுமே பேண்ட் ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாஸு லோ பாஸ் 2 ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் போட்டுட்டு லோ பாஸ் போட்டிங்கன்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃபஸ்ட்டு வந்து லோ பாஸ் போட்டுட்டு 2வது ஹை பாஸ் போட்டிங்கன்னா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சர்க்யூட் டயக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரு ஒரு கெப்பாசிட்டருக்கு பேரலாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இன்புட் சிக்னல் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பாஸ் ஃபில்டராக ஒர்க் ஆகும். இங்கே கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியில் அதை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு மீதி வந்து கட் ஆஃப் பண்ணிடும். இதே ஹை பாஸ் ஃபில்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் போட்டுட்டு ரெசிஸ்டரை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி இன்புட் இங்கே கொடுத்துட்டு அவுட்புட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணால் இதை வந்து ஹை பாஸாக ஒர்க் ஆகும். இதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா F = 1/2πRC, ஆருங்கிறது ரெசிஸ்டரு, சிங்கிறது கெப்பாசிட்டர். இதே மாதிரியே நம்ம LR ஃபில்டரையும் வந்து டிசைன் பண்ணலாம். இதை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரு கெப்பாசிட்டி வச்சு நம்ம மேக் பண்ணக்கூடிய RC லோ பாஸ் ஃபில்டர். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம RL லோ பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆருங்கிறது ரெசிஸ்டரு, எல்லுங்கிறது இண்டக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டர் வந்து பேரலாம் போட்டு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து RL லோ பாஸ் ஃபில்டர்.
இதே ஆர்எல் ஹைபாஸ் ஃபில்டர்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரு, அடுத்தது இண்டக்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்எல் ஹைபாஸ் ஃபில்டர் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மேலே இது அலோவ் பண்ணாது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து அங்கே வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ஆகி கிடைக்கும். வேறு நீங்கள் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணினீங்கன்னா இதை வந்து பேசிவ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதோ இல்லை ஒரு சிக்னல் வந்து இன்னொரு சிக்னலை மாற்றுறதோ இப்படி காம்பனண்ட்டு தான் வந்து நம்ம ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். இந்த சர்க்யூட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு ஐசி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அது ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டர்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் வச்சுட்டு ஒரு அந்த பக்கம் ஒரு ஐசி ஒன்று கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா ஆக்டிவ் ஹை பாஸ் ஃபில்டர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆர்சி ஃபில்டர்ஸ் தான் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இதானது ஆர்எல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்எல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் சைடில் யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க் சைடு அப்படின்னா நம்ம ஸ்பீக்கர் நெட்வொர்க் வந்து நம்ம போடும்போது எனக்கு ஹைபாஸ் வந்து எனக்கு அதிகமாக வேணும், ஹைபாஸ் நல்ல ஃபில்டர் வேணும்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டரும் ரெசிஸ்டர் வச்சு போட்டிங்கன்னா ஒரு ஹைபாஸ் ஃபில்டரில் வந்து நம்ம பண்ண முடியும். நம்ம வந்து நல்லா ஒரு ஹை குவாலிட்டியில் ஹை ஹெச்எஃப் டிரைவருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊஃபர் ட்ரைவ் பண்ணுறக்கு ஒரு ஊஃபர் வந்து நம்ம நார்மலாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு 20 ஹெட்ஸ் இல்லைன்னா 50 ஹெட்ஸ் இல்லைனா 80 ஹெட்ஸுக்கு ஒரு இண்டக்டர் ரெசிஸ்டரையும் நம்ம வச்சு நம்ம வந்து நெட்வொர்க் போர்டு வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு வந்து இந்த இதே எல்லா பேராமீட்டரும் இந்த 4 விஷயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஃபுல்ஃபில்லே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் மட்டும் வச்சு ஒரு இன்புட் சிக்னல் கொடுத்து அதை பாட வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் டியூபோ இல்லை சப்வூஃபர் ஃபில்டரோ இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எக்ஸ்பர்ட்டுன்னே நம்ம சொல்ல முடியும். இந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து எப்படி எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த சர்க்யூட் மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து மொபைலில் ஒரு ஆப் எலக்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது. இப்போ வந்து ரெசிஸ்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம், கெப்பாசிட்டர் வந்து நம்ம நிறைய வேல்யூவில் கிடைக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சியுமே ரெசிஸ்டரையும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நம்ம கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எதனால் வந்து ரெசிஸ்டரை வந்து ஃபிக்ஸ்டாக வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டர் வந்து பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 10K இருக்குது அப்படின்னா இடையில வந்து 15K கிடைக்கும், அதோடனா 12K கிடைக்கும், 12.5 கிடைக்காது, 13.5 கிடைக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் வந்து நம்ம அப்படி டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஆரை வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு வேல்யூ வச்சுட்டு கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூவில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது, அதுக்கு நியரஸ்டான வேல்யூ வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து மொபைலில் எலக்ட்ராய்டுங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு ஆப் இருந்தாவே நம்ம எலக்ட்ரானிக்ஸில் எல்லாமே நம்ம பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் எலக்ட்ரோ டேக் இல்லைன்னா எலக்ட்ராய்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேப்பிங் வந்து கால்குலேட்டர்ஸ், அடுத்தது பின் அவுட்டு, ரிசர்வ்ஸு, பிளக்கின்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் கால்குலேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரெசிஸ்டர் சீரீஸாக இருந்தால் என்ன, கெப்பாசிட்டி சீரீஸாக இருந்தால் எல்இடிக்கு ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணுறது எல்லா விஷயமும் இருக்கும். பின் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பின்னுக்கும் வந்து என்னென்ன பின்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம யூஎஸ்பி போர்ட்டுக்கு என்னென்ன பின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி மார்க்கிங் போர்டு எல்லாமே நம்ம அதில் போய் பார்த்துக்க முடியும். இப்போ 104 என்ன 105 என்னென்ன அப்படிங்கிறது ரிசோர்ஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம ஃபில்டர்ஸுங்கிற ஒரு டேப்பிங்கில் உள்ளே போய் நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஹை பாஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம அந்த சர்க்யூட் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆர்சியில் பண்ணுறோமா, ஆர்எல்ல பண்ணுறோமா, ஆர்எல்சி மூணுலேயுமே பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50 ஹெட்ஸில் வந்து எனக்கு கிடைக்கணும். நான் போய் 50 ஹெட்ஸில் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு கெப்பாசிட்டர் வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். எனக்கு வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து 318 NF இருந்ததுன்னா நான் வந்து ஒரு
ஹை பாஸ் ஃபில்டர் வந்து நான் 50 ஹெட்ஸில் நான் பண்ண முடியும். அதே வந்து லோ பாஸ் ஃபில்டருக்கு நமக்கு என்ன வேணும், அதே மாதிரியே நம்ம வச்சு பண்ணணும்னா நம்ம லோ பாஸ் ஃபில்டர்லையுமே மாற்றி போட்டு நம்ம 50 ஹெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோ பாஸ் ஃபில்டர்லையே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகம் பண்ணி எனக்கு வந்து 10 கிலோ ஹெட்ஸ் இருந்தால் போதும், 10 கிலோ ஹெட்ஸில் எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் எனக்கு ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னா செட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டரை வந்து ஃபிக்ஸடாக வச்சுட்டு நம்ம சிஇ வந்து மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 1.5 NF வந்து நம்ம போட்டோம்னா நம்ம வந்து 10 கிலோ ஹெட்ஸு ஹை பாஸ் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போய் நம்ம டேப்பிங்லாம் ஹை பாஸ் ஃபில்டர்னா ஹை பாஸ் ஃபில்டர் வச்சுக்கலாம், லோ பாஸ்னா லோ பாஸ் வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர் ஆர்சி ஃபில்டரில் ஹை பாஸ் ஃபில்டரில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இண்டக்டரையும் வச்சு நம்ம ஹை பாஸ் லோ பாஸ் பண்ண முடியும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சேம் அதே மாதிரியே தான். ஏதோ ஒரு ரெசிஸ்டரை நம்ம வந்து ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் ஃபிக்ஸ்டாக அவைலபிள் இருக்குது. கெப்பாசிட்டர் வந்து மல்டிபிள் வேலையில் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம கெப்பாசிட்டர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண மாதிரி சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இண்டக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டக்டர் வந்து நம்ம வைண்டிங் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஒரு 10 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேலே எனக்கு ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 159 மில்லி ஹென்றி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டியூட்டருக்கு நல்ல ஒரு டிரைவராக கிடைக்கும். இதே வந்து நான் சப்வூஃபருக்கு வந்து நான் ஷூட் பண்ணுறேன், ஒரு 80 ஹெர்ட்ஸு அந்த மாதிரி வந்து எனக்கு வேணும், கிலோ ஹெர்ட்ஸில் போய் நான் இண்டக்டரை வந்து நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இண்டக்டர் வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 19 ஹென்றி இருந்தாவே நான் 80 ஹெர்ட்ஸ் வந்து நான் நெட்வொர்க் வந்து என்னால் சிம்பிளாக வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே நாம் ஈஸியாக வந்து எந்த ஒரு ஆடியோ அதாவது ஃபுல்லாகவே நம்ம மேட்ச் பண்ணி ஸ்பீக்கர் எல்லாமே மேட்ச் பண்ணி நம்ம பண்ண முடியும். இப்போ லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் பாஸ், பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுலேயே வந்து இந்த ஃபில்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்காங்க, எங்கடா இண்டக்டரை வச்சு லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டர் போட்டிருக்காங்க, இது எங்கடா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுற போகிறோம். இது வந்து நம்ம ஒரு சப்வூஃபரோ இல்லை ஒரு ஊஃபர் ட்ரைவ் பண்ணுற மாதிரியோ இல்லை டியூட்டர் ட்ரைவ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹெச்எஃப் டிரைவரை ட்ரைவ் பண்ணுற மாதிரியோ யூஸ் பண்ணக்கூடிய பேசிவ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து டிசைன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கால்குலேஷன்லாம் வந்து இது எப்படி பண்ணுறது சிம்பிளாக வந்து நம்ம மொபைல்லேயே போடுற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிவ் எலமெண்ட். பேசிவ் எலமெண்ட் அப்படின்னா எந்த ஒரு சிக்னலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஜென்ரேட் பண்ணாது, அது பேர் தான் பேசிவ் எலமெண்ட். ஆக்டிவ் எலமெண்ட்னா ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னா வேற ஒரு சிக்னலில் மாற்றுறது, ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஃபில்டர் டிசைன் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேசிவ் எலமெண்ட் வச்சு ஃப்ரீக்வன்சியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஆக்டிவ் எலமெண்ட்டுங்கிற ஒரு ஐசியில் கொடுத்துட்டு அதை ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் சப்வூஃபர் ஃபில்டர்னு நம்ம சொல்லுவோம். இதே பேசிவ் ஃபில்டர் அப்படின்னா வெறும் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் நம்ம ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆக்டிவ் ஃபில்டர்னு நம்ம சொல்லுவோம். சப்வூஃபர் போர்டு ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபில்டர்னு சொல்லுவோம். பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் போர்டு தான் வந்து நம்ம பேசிவ் நெட்வொர்க் போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்டர் வச்சு நம்ம வந்து ஒரு சப்வூஃபரை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், எனக்கு வந்து 500 ஹெட்ஸுக்குள்ளே வேணும், இல்லை எனக்கு வந்து 180 ஹெட்ஸில் வேணும், எனக்கு 50 ஹெட்ஸுக்குள்ளே மட்டும்தான் சப்வூஃபர் ட்ரை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் இண்டக்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டரை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் டிரைவர் எனக்கு வந்து டியூட்டர் இல்லைன்னா ஹெச்எஃப்னு நம்ம சொல்லலாம், இது வந்து எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் எனக்கு அலோவ் பண்ணணும், எனக்கு 10 கிலோ ஹெட்ஸுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டரையுமே ஒரு இண்டக்டரையும் வச்சு நீங்கள் ஹை பாஸ் பண்ண முடியும். இல்லையா எனக்கு ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டியும் வச்சு ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம பர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிட்டாவே நம்ம வந்து ஒரு ஆடியோவில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆயிடலாம். சரிங்களா. இந்த விஷயம் வந்து தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து கரெக்டான ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கரெக்டான ரிசல்ட் எடுக்க முடியாமல் ஒவ்வொருத்தராக வந்து ஃபோன் பண்ணி, சார் நான் இந்த போர்டு போடுறேன், எனக்கு வந்து இந்த போர்டில் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா, சார் நான் இந்த போர்டு போடுறேன், இந்த போர்டில் வந்து இவ்வளோ ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வருமா, என்ன ரிசல்ட்டு வந்தாலும் என்ன இது கொடுத்தாலும் நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் சின்ன சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருந்து நம்ம பர்ஃபெக்ட் ரிசல்ட் நம்ம வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த போர்டு போட்டுட்டா இந்த போர்டு போட்டுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவங்க வந்து அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா யூஸ் இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. அவங்க இருக்கிற ஒர்க் சுச்சுவேஷனில் இதை போடலாம் சார், இது வரும், இதை போடலாம் சார் வரும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம அதை வாங்கி போட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு நம்ம மெனக்கெட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா எங்கெங்க இடத்துல நம்ம என்ன தேவையோ அதை அப்ளை பண்ணி பர்ஃபெக்ட் ரிசல்ட் வந்து நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸை வச்சு நம்ம எப்படி ஐசியில் ஆஃப் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம், எந்த ஐசியில் எந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கலாம் சொல்லிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.